நான் இப்போ கேட்க போகிற குவிஸ்லாம் ரொம்ப ஈஸின்னு நினச்சிங்கன்னா அடுத்து வர போகிற 5 நிமிஷம் உங்களுக்கு பெரிய மைண்ட் கன்ஃபியூஷன் காத்திருக்கு. நருட்டோ ஷிப்புடன் அனிமியோட ஃபேனாக இருந்தீங்கன்னா, இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இட்டாச்சி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் இட்டாச்சி ஃபேனாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, வள குறன்னு பேசணும்னா வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னா, இட்டாச்சியோட அந்த கண் சக்தி இருக்குல்ல, அதோட பேர் என்ன? ஒரு க்ளூ தரட்டா? ஒரு பார்வை எதிரி வந்து ரியாலிட்டியை மறந்து ஒரு இல்யூஷனில் சிக்குவான். ஓகேவா? யோசிங்க, நல்லா யோசிங்க. 2வது கேள்வி என்னன்னா, அது ஈஸின்னு நினைக்கிறேன், செவைக்க சொல்கிறேன். இட்டாச்சி ஒரு குரூப்பில் சேருவார். அந்த குரூப்போட பேர் என்னன்னு தெரியுமா? சரி, இதுக்கு ஒரு க்ளூ தரேன். ஒரு கருப்பு ட்ரெஸ், அப்புறம் மேகம் மாதிரி இந்த ஒரு ரெட் கலர் மேகம் இருக்கும். சரிங்களா? அந்த குரூப்போட பேர் சொல்லுங்கள். சரி, இப்போ 3வது கேள்வி என்னென்னா, இட்டாச்சி யாருக்காக வில்லன் மாதிரி நடித்தார்? ஸ்பாயில் பண்ணிட்டனோ? சரி, இருக்கட்டும். தெரியுமா? இதுக்கு க்ளூலாம் கொடுக்க போகிறதில்ல, யோசிச்சு சொல்லுங்கள். இட்டாச்சியோ உச்சிஹா, அந்த உச்சிகா கிளான் அந்த அழிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை என்னான்னு அந்த நருட்டோவில் சொல்லுவாங்க. இது எனக்கு தான் தெரியும்னு ஒரு மிதப்பில் இருக்கேன். சரி, சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக உண்மையாக நருட்டோ பார்க்குறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை வந்து நருட்டோவில் சொல்லுவாங்க, ஒரு ராத்திரியில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயரம்னு சொல்லுவாங்க. இதுதான் குழுன்னு நான் நினைக்கிறேன். யோசிச்சு சொல்லுங்கள். 5வது கேள்வி என்னன்னா, இட்டாச்சி பயன்படுத்திய ஒரு ஃபயர் பவர் என்ன? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ 6வது கேள்வி என்னன்னா, இட்டாச்சி முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண கிராமம் இது. இதுக்கு க்ளூ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நருட்டோ பிறந்த கிராமம். ஓகேவா? அது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிடும், கண்டுபிடிங்க. 7வது கேள்வி என்னென்னா, இட்டாச்சி ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருப்பார். அந்த டிசீஸ் என்னன்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியுமா? என்னோட 8வது கேள்வி வந்து என்னென்னா, இட்டாச்சி சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட தன்னுடைய சண்டையில் தோத்தார்? சொல்லி தான் தெரியணுமா? அவருக்கே தெரியும், நருட்டோ பார்க்குறவங்களுக்கு. சொல்லுங்கள் பார்ப்போம். சரிங்க, நம்ம ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். இட்டாச்சியோட உண்மையான கனவு என்ன? இதுக்கு பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துட்டோம். 10வது கொஸ்டின் என்னென்னா, இட்டாச்சியை ஃபேன்ஸ் ஏன் லெஜெண்ட்னு சொல்லி கொண்டாடுறாங்க? இதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியுமா? இந்த பதில்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்கிறவங்களோட பேர் அடுத்த வரப்போகிற நம்ம சேனல் வீடியோவில் அவங்க பேர் தம்ப்நெயிலில் வரும், மறக்காதீங்க தம்ப்நெயிலில். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் சொல்கிறேன் கமெண்ட்டில். அடுத்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோ வேற ஒரு கேரக்டரை பற்றி. சரி, ஓகே, பாய். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டாட்டா.